கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாஸ்கா விழா நெருங்கி வருகிறது. 6 நாளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியாக பெத்தானியாவில் இது நடந்ததாக நற்செய்தியிலே ஒரு நிகழ்வை வாசிக்கின்றோம். மரியா என்ற பெண் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்தை அர்ச்சிக்கின்றார். இந்த அர்ச்சிப்பு என்பது விலை உயர்ந்த ஒரு நறுமண தைலத்தால் கொண்டு அவருடைய பாதத்தை அர்ச்சிக்கின்றார். எனவே அவருடைய பாதங்களிலே பூசி தமது கூந்தலால் துடைத்து தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது என்று நற்செய்தியிலே இந்த வார்த்தைகளை கேட்கின்றோம். இந்த மரியா எப்படிப்பட்டவள் என்று பல பேர் பல கருத்தை சொல்கின்றார்கள். அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் இந்த மரியா ஒரு பாவி பெண்ணாக இருந்திருக்கலாம் என்று கருத்து சொல்லப்படுகிறது. இந்த மரியா நிச்சயமாக அன்னை மரியா கிடையாது. அதேபோன்று இந்த மரியா லாசருடைய சகோதரியும் கிடையாது. இந்த மரியா மக்தலா மரியாவாக இருப்பாரா என்பதும் சந்தேகத்துக்குரியது. ஆனால் மரியா என்ற ஒரு பெண்மணி இந்த அர்ச்சிப்பின் அபிஷேகத்தின் அடையாளத்தை செய்வது என்பது ஒரு மாபெரும் பாடமாக அவர்களுக்கு இருந்ததாக இயேசுவே அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கென்று நாம் எதை செய்கின்றோம், எப்படி செய்கின்றோம், நாம் எவ்வாறு செய்கின்றோம் என்பது மிக முக்கியமானது. கடவுளுக்கு முதல் தரமானதை கொடுக்க வேண்டும். எனவே பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம், கடவுளுக்கு இதை செய்வது சரியா, அல்லது கடவுளுக்கு இதை நாம் சாத்துவது அல்லது இதை நாம் நடத்துவது முறையா என்றெல்லாம் கேட்கலாம். இறைவனுக்கு உரியது என்பது ஒப்பற்றது. அதை எதையும் நாம் முன்பின் பார்க்கக்கூடாது. ஆனால் அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடம் கேட்பது என்ன என்பதையும் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. மாறாக நாம் தான் பல நேரங்களிலே இவைகளை எல்லாம் தவறாக புரிந்து கொண்டு செய்கிறோம் என்பதையும் உள்ளூர நாம் உணர வேண்டும். எனவே தான் இந்த பெண்மணி என்ன செய்கின்றாள் பாருங்கள், ஆண்டவருடைய பாதத்தை அபிஷேகம் செய்கின்றாள். இந்த அபிஷேகம் என்பது ஒரு அர்ச்சிப்பின் எண்ணெய் பூசி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ச்சிப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த பாதங்களை அவர் அர்ச்சித்து தனது கூந்தலால் துடைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொன்றும் மிக முக்கியமான வார்த்தைகள். இந்த நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் இது போன்ற விலை உயர்ந்த நறுமண தைலத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அப்படி என்றால் இந்த நறுமண தைலம்தான் அவள் பாவம் செய்வதற்கு ஒருவேளை இது ஒரு காயமாக இருந்திருக்கலாம், ஒரு உதவியான ஒரு பொருளாக இருந்திருக்கலாம். இந்த நறுமண தைலம் என்பது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த வாசனை திரவியம் ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு சென்று விட்டது. இரண்டாவதாக பாருங்கள், அவருடைய தலைமுடியை வைத்து ஆண்டவருடைய பாதத்தை துடைத்தார். இந்த தலைமுடி என்பது எத்தனை பேருடைய கவர்ச்சிக்கும் பாவங்களுக்கும் அது ஆளாக்கி இருக்கக்கூடும். இன்றைக்கு அந்த தலைமுடியை ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து அவர் தனது பாவத்திற்காக மனமருந்துகின்ற ஒரு செயலாக செய்கின்றார். அவருடைய காலடிகளிலே பூசி என்று சொல்லப்படுகிறது. அவரது காலடிகளை இப்பொழுது இந்த பெண் தேடி வருகிறார். எங்கெல்லாம் மகிழ்ச்சியையும் எங்கெல்லாம் ஆனந்தத்தையும் எங்கெல்லாம் அவர் பணத்தையும் தேடினாரோ, இப்பொழுது பணம் வேண்டாம், அந்த போலியான மகிழ்ச்சி வேண்டாம், இறைவனுடைய திருவடியே போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதங்களிலே பூசி முத்தமிட்டு ஆண்டவருடைய காலடிகளிலே சரணடைகின்ற அந்த ஒரு நிகழ்வினை நாம் பார்க்கின்றோம். ஆக இது ஒட்டுமொத்தமான ஒரு மனமாற்ற நிகழ்வாக இருக்கிறது. என்னுடைய பழைய வாழ்வு எப்படி இருக்கிறது, இந்த புதிய வாழ்வு எப்படி மாறுகிறது என்பதை காட்டுகிறது. இனிமேல் நான் இந்த பழைய வாழ்விற்கு உட்பட்டவள் அல்ல, மாறாக புதியதொரு வாழ்விற்கு, ஆண்டவருடைய அந்த அழைப்பிற்கு, இறைவனுடைய திருவடிக்கு நான் இனிமேல் சரணடைந்து இந்த வாழ்வை நான் மேற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு மனமாற்றத்தின் அடையாளமாக பாவத்திலிருந்து, பழைய வாழ்விலிருந்து
அவர் விடுபட்ட ஒரு அடையாளமாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கிறது. தவக்காலத்தில் இருக்கின்ற நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் எவ்வளவு இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை அடிப்படையிலே உணர்ந்து பொன், பொருள், பணம், செல்வம், புகழ், பெருமை இவைகளையெல்லாம் நாம் முதன்மையாக வைக்காமல் இவைகளையெல்லாம் பயன்படுத்தி இறைவனை முதன்மையாக நாம் வைக்க வேண்டும். இவ்வாறு நாம் முதன்மையாக வைப்பதனால் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்ற மாற்றத்தை தான் இறைவன் இன்றைக்கு நம்மிடமும் கேட்கின்றார். எனவே இவைகளையெல்லாம் விடுத்து இறைவன் பக்கம் திரும்பி நாம் மனமாற்றம் பெற்ற மக்களாக வாழ்கின்ற அருள் வேண்டுவோம். இத்திருப்பலியிலே அதற்கான வரம் வேண்டுவோம். ஆமென்.